ஷமூஸ் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் கஸ்டர்ட் குல்ஃபி. சம்மர் டைம்ல சில்லா சாப்பிட ரொம்ப ஈஸியான மெத்தட்ல குல்ஃபி செய்யலாம். குல்ஃபி வீட்டில் செய்யணும் அப்படின்னா பால் பவுடர், பால் கோவா, கண்டன்ஸ் மில்க் இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நம்ம வீட்லயே குல்ஃபி செய்யலாம். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இத 4 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுல்ல நான் கொஞ்சமா நட்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான். நீங்க நட்ஸ் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட இருந்தா நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 8 முந்திரி பருப்பு, 8 பாதாம், 8 பிஸ்தா எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 2 ஏலக்காயில இருக்கிற சீட்ஸை மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடரா அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்காத ஃபுல் கிரீம் மில்க் சேர்த்துக்கலாம். ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணும்போது நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட ஃபுல் கிரீம் மில்க் இல்லை அப்படின்னா நீங்க ஆர்டினரி பால்லையும் செய்யலாம். இந்த பாலை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிடலாம். பாலை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஹீட் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா ஆடப்படிய ஆரம்பிக்கும். நம்ம அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற சர்க்கரை எல்லாமே கரைஞ்சு இப்போ நல்லா பால் கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற நட்ஸ் பவுடரை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை இதுல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்ததுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால கைவிடாம கலந்து விடுங்க. ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து பாலோட நல்லா குக் ஆகும்போது ஒரு கிரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுல நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்க, பால் நல்லா திக்காகி இருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலை நம்ம இப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. ஏன்னா இதுல நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல இருக்கு. இப்போ இத குல்ஃபி மோல்டுல ஃபில் பண்ணிடலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வீட்டில் டீ குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டீ டம்ளரை எடுத்து அதுல நீங்க இந்த மிக்சரை சேர்த்து ஃப்ரீசர்ல வச்சிடலாம். இப்போ இதில் ஃபில் பண்ணியாச்சு. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதில் ஸ்டிக்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மோல்டை ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியில் வச்சிருங்க. அப்போதான் நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரும். இப்ப பாருங்க, நம்ம கஸ்டர்ட் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்டும் ரொம்பவே யம்மியா இருந்துச்சு. இதுக்கு மேல நான் டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஈஸியான கஸ்டர்ட் குல்ஃபி வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கூடவே ரெஃப்ரெஷிங்கான ஒரு ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம்.
இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/2 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் கிரீம் மில்க்ல செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கலந்து விடுங்க. இதுல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்திருக்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாலை ஆற வச்சிடலாம். பால் நல்லா ஆறுனதும் இதை வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுல 1/2 கப் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் சிரப் நம்ம வீட்லயே செஞ்சதுதான். ஹோம்மேட் ரோஸ் சிரப் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த மாதிரி ரோஸ் சிரப் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கும் போதெல்லாம் சீக்கிரமாவே ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ரோஸ் சிரப்பை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். வேணான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வெறும் பாலும் இந்த சிரப்பு மட்டுமே வச்சு கொஞ்ச நேரத்திலேயே ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ரொம்ப டேஸ்டியான ரோஸ் மில்க் ரெடி. நீங்களும் மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.